الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم عن عائشة رضي الله عنه كان يقوم حتى تفطر قدماه والفطور. وصدق رسول النبي الكريم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்த பள்ளியினுடைய நிர்வாகர்களே, இந்த சிறப்பான ஏற்பாடுகளை அமைத்து தந்த அத்தனை மனிதர்களுக்கும் அத்தனை நபர்களுக்கும் இந்த அவையிலே அருமையான உரைகளை தொடர்படியாக கேட்டு வந்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன் என்று கூறியவனாக ஒரு சில விஷயங்களை உங்களிடத்திலே நான் பரிமாறிக் கொள்கிறேன். இந்த அவையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இறை தூதரின் இறை வணக்கங்கள். பெருமானாருடைய வணக்கங்கள் எப்படி இருந்தது, நம்முடைய வணக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு ஆய்வு செய்யக்கூடிய அருமையான காலத்திற்கு ஏற்பாற்போல் ஒரு சிறந்த தலைப்பாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பெருமானார் அவர்கள் இபாதத்தின் மீது கொண்ட ஆர்வம் எப்படி இருந்தது, நம்மளுடைய ஆர்வங்கள் தேட்டங்கள் அதனுடைய ஆசைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று கவனிக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். குர்ஆனிலே எல்லாம் சொல்லி காட்டுவான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நபியே, இரவில் உமக்கு உபரியான இந்த குர்ஆனை கொண்டு அவனை நீ வணங்கு. உங்களுடைய ரப்பு உங்களுடைய புகழுடைய இடத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமான ஒரு விஷயம் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த உபரியான வணக்கங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பொதுவாகவே இபாதத்துகள் என்பது இரண்டு வகை. ஒன்று கடமையான இபாதத், இது எல்லோரும் செய்தாக வேண்டும், இதற்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அது ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எல்லா காலகட்டத்திலும் செய்ய வேண்டும். அது பரவான இபாதத், இதற்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. சில இபாதத்துகள் இருக்கிறது, அதை சில பேர்கள் செய்தால் அந்த இபாதத் பரிபூர்ணமாகிவிடும். இன்னும் சில இபாதத்துகள் இருக்கிறது, அது செய்தால் நன்மை, செய்யவில்லை என்றால் குற்றமில்லை. உதாரணமாக, ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீது கட்டாய கடமை. இது குறைபாடுகள் அல்லது அந்த இபாதத்துகளை விடும் பொழுது ரப்பிடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எல்லாரும் எல்லா காலகட்டத்திலும் செய்யாக வேண்டும். இதற்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எப்பொழுது அல்லாஹ் போருடைய சமயத்தில் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லையோ, மற்ற எந்த காலகட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. பரவான வணக்கங்கள். சில இபாதத்துகளுக்கு உதாரணமாக ஜனாசா,
இந்த இபாதத்துகளில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. கலந்து கொண்டால் நன்மை. அதற்காக அடுத்து சொல்லிடுறாரு அப்படின்றதுக்காண்டி கலந்துக்க வேணாம் அப்படின்ற நோக்கம் இல்லை. கலந்தால் நன்மை. ஆனா எல்லோரும் கலந்து கொண்டால்தான் அந்த இபாதத் பரிபூரணமாகுமா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது. ஒரு சில பேர்கள் நிறைவேற்றுவதை கொண்டு அந்த வழக்க வழிபாடுகள் பரிபூரணமாகிவிடும், அது நிறைவேறிவிடும், மற்றவர்களை குற்றப்பிடிக்கப்படாது. இன்னும் சில இபாதத்துகள் இருக்கிறது, அதை செய்தால் நன்மை. உதாரணமாக இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, லுஹாவுடைய தொழுகை, இஷ்ராக் தொழுகை, இப்படி உபரியான வணக்கங்கள் இருக்கல்லவா, இதை செய்தால் நன்மை. ஒரு ஆள் செய்ய முடியல, அவரால் அதற்கு தேட்டமில்லை அப்படின்னா அவருக்கு குற்றப்பிடிக்கப்பட மாட்டார். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கம் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நபிலான வணக்கங்களை கொண்டுதான் நெருக்கம் பெற முடியுமே தவிர ஃபர்லை கொண்டு அல்ல. ஃபர்லை எல்லோரும் செய்வோம், அதை விட்டால் குற்றம் என்ற அடிப்படையில் எல்லோரும் செய்வோம். ஆனால் நபிலான உபரியான வணக்கங்கள் இருக்கல்லவா, அது அவருடைய உள்ளத்தில் ஆசை வர வேண்டும். ஆசை வைந்தால் நிச்சயம் அவர்கள் செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகையில் மட்டும் ஆர்வம் கொண்டவர்களாக அல்ல, எல்லா வணக்க வழிபாடுகளிலும் ஆர்வம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானாருடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதாக கேட்கிறார். பெருமானாருடைய அவருடைய துணைவியார் அல்லவா ஆயிஷா ரலியல்லாஹு, பெருமானாருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சுருக்கமாக சொன்னார்கள், பெருமானாருடைய தொழுகை எப்படி ஆகிறது தெரியுமா, காண எப்போதும் ஹத்தா தஃபத்தர கதமாகும், அவருடைய பாதங்கள் எல்லாம் வீழ்கிறோம். எந்த நபியை இந்த உலகத்திற்கு அருட்படையாக அனுப்பியிருக்கிறோம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானோ அந்த நபியுடைய வணக்கத்தினுடைய தேட்டம், அந்த நபியுடைய ஆர்வம் எப்படி இருந்தது. அவர்கள் தொழுகை நின்றால் கடமையான தொழுகை அல்ல, உபரி வணக்கங்கள் தொழுது 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 அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கி விடுமா. அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் வெடித்து விடும் அளவுக்கு பெருமானாருடைய தொழுகை இருந்தது. நம்மளுடைய தொழுகை எப்படிங்க இருக்குது, பரவ தொழுகை நம்ம பேசுவோம், சுன்னத்து நஃபிலு வாஜிபு அதெல்லாம் அடுத்த விஷயம். பரவல அதற்கு 2 ஆயத்து கூட ஓதிட்டாருன்னா பின்னால் லேசா ஒரு ஆள் இருமுவார், லேசா ஒரு ஆள் காப்பார். அடையாளம்னா அதற்கு தாண்டி போய்கிட்டே இருக்கிறீங்க, முடிச்சுட்டா உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி நாங்கள் முடிச்சு போய்கிட்டே இருப்போம். பள்ளிக்கு உள்ளே நுழையக்கூடிய ஆசை ஆர்வம் எல்லாம் நமக்கு குறைந்து விட்டது. அதனால என்னமோ தெரியவில்லை தெரியல, ரப்பல் ஆலமீன் பள்ளியை மூடியே வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நல்லா ஏற்பாடு செய்து விட்டார். எல்லாம் பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய வளங்களை யோசிச்சு பாருங்க. உனக்கு கேட்டமில்லாத விஷயத்தை அதை செய்வதற்கு அல்லாஹ் ஒரு தேட்டம் இல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்தை அல்லாஹ் ஆக்கிட்டான். யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதாக அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து இரவுல நின்று தொழுதுட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சேர்ந்து தொழுகிறாங்க. இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், 1135வது ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தொழுதுட்டு இருக்காங்க. பெருமானாருடைய தொழுகை மீண்டு கொண்டே இருக்கிறது. சஹாபாக்களுக்கே சடைவடையக்கூடிய அளவுக்கு பெருமானாருடைய தொழுகை மாறிடுச்சு. எப்படி சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தோழர்கள் வானத்தில் விழக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சமமானவர்கள் என்று. அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு பெருமானாரோடு சேர்ந்து அவர்களுக்கு ஈடுபடுத்துகின்ற அளவுக்கு அவர்களால் வணக்க வழிபாடு ஈடுபட முடியவில்லை. எவ்வளவு ஆர்வத்தோடு, எவ்வளவு ஆசையோடு, எவ்வளவு நீண்ட நெடிய நேரத்தோடு இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க.
நான் தொழுதுகிட்டு இருக்கேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அவங்களுடைய தொழுகை நீங்கிட்டே போச்சு. ஒரு சமயத்துல நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன், இதுக்கு மேல நம்மளால நிற்க முடியாது. ஏன்னா பெருமானுடைய தொழுகை நீண்டு நெறிந்து போய்கிட்டே இருக்குது. அவர்கள் அளவுக்கு நம்மளால் நிற்பதற்கு நமக்கு சக்தி கிடையாது என்று எண்ணியவர்களாக நான் தொழுதுகிட்டே நினைச்சிட்டேன். தொழுகையை முடிச்சுட்டு என்ன செஞ்சுட்டேன், அப்படியே உட்கார்ந்துட்டேன். தொழுகையை முடிச்சு உட்கார்ந்தேன். இதில் அறிவிக்கிறவர் யாருங்க? ஒரு சஹாபி. ஒரு சஹாபி சஹாபாக்களே பெருமானோடு நின்று தொழ முடியவில்லை என்று சொன்னால் பெருமானாருடைய தொழுகை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களே அவர்களோடு நெருங்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மளை ஏமாற்றலாம். தொழுகையை முடிச்சு நான் உட்கார்ந்துட்டேன், என்னால் பெருமானாருக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவ்வளவு நீண்ட நெடிய தொழுகைகளாக பெருமானாருடைய தொழுகைகள். நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்குது? ஒவ்வொரு சமயமும் ஐயாவ சலா தொழுகைக்கு வாங்க, ஐயாவும் பலா தொழுகைக்கு வாங்க, வெற்றியின் பக்கம் வாருங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை காதுல கேட்டும் கேட்காத மாதிரி போற பாருங்க. எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநீதம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய அநீதம். அவரிடத்தில் எல்லா நேமத்தையும் அனுபவித்துக் கொள்கிறோம், எல்லா சுகங்களும் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம், எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு அவனுக்கு மாறி செய்யும் பொழுது ரப்பல் ஆலமீனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஒரு தகப்பன் தான் பிள்ளை கேட்கிற அத்தனையும் வாங்கி கொடுக்கிறார். ஒரு தகப்பன் தான் பிள்ளை கேட்கிற அத்தனை பொருளையும் வாங்கி கொடுக்கிறார். ஆனால் அந்த தகப்பனுடைய மனம் குளிரும்படி அந்த பிள்ளை நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த தந்தையுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? இதே போன்றுதான் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள். அல்லாஹ்விடத்துல எல்லா நேமத்தையும் அனுபவிக்கிறோமே. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவான், வைத்தாட்டு நேமத்தை நான் கொடுத்த நேமத்தை கொஞ்சம் எண்ணி பாரா. எவ்வளவு நேமத் லா தஹ்சுவா, கியாமத்து வரைக்கும் அந்த நேமத்தை உன்னால எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு நேமத்தை கொடுத்துருக்கேன், நிறைய நேமத். அவ்வளவு நேமத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவளுக்கு மாறு செய்யும் பொழுது ரப்பல் ஆலமீன் எப்படி சந்தோஷப்படுவான்? நம்மளுடைய கேட்ட துஆக்களையும் நம்ம கேட்கக்கூடிய தேவைகளை அல்லாஹ் எப்படி நிறைவு செய்வான்? அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையாக மாட்டான். அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையாக மாட்டான். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அல்லாஹ் தேவையற்றவன். குர்ஆன் சொல்லும் பொழுது அப்படிதான் அல்லாஹ் சொல்லுவான். தன்னை வர்ணிக்கும் பொழுது ரொம்ப எப்படி சொல்லிக்காம்பா, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். எனக்கு எந்த தேவையுமே கிடையாது, உங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. இந்த துன்யாவிலும் சரி, நாளை மஹ்ஷரிலும் சரி, எனக்கு எந்த தேவையுமே கிடையாது. ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற எல்லோரும் எனக்கு தேவைப்பட்டவர்கள், எல்லோரும் எனக்கு தேவைப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாம் உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் கேட்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது? வரலாற்று ஒரு செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு போய் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, பெருமானாருடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க. பெருமானாருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க அவங்களோடய இருந்தாங்க, அவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 11 ரக்காயத்தில் இரவு தொழுகை தொழுவார்கள். ஒவ்வொரு நாளும் 11 ரக்காயத்தில் இரவு தொழுகை தொழுவார்கள். அந்த தொழுகும் பொழுது அவர்களுடைய தொழுகையுடைய அளவு எப்படி இருக்கும் தெரியுமா? ருக்குவிலும் சரி, சஜிதாவிலும் சரி, ருக்குவிற்கு சென்றால் நீங்கள் 50 ஆயத்துக்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் நிற்பீர்களோ அந்த அளவு ருக்கு இருப்பாங்க. 50 ஆயத்து 50 வசனங்கள் நீங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் கடக்குமோ, எவ்வளவு நேரம் நிற்பீர்களோ அந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவில் இருப்பார்கள், சுஜூதிலும் இருப்பார்கள். இது ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்தில் வைத்திருப்பார்கள். 2 நிமிஷம் சஜிதா கூடியிருச்சா போச்சு, 2 நிமிஷம் ருக்கு கூடியிருச்சா போச்சு. யோசிச்சு பாருங்க. நம்முடைய வணக்க வழிபாடுகளுடைய விஷயங்கள் எல்லாம் குறையுள்ளவர்களாகவே இருக்கிறதுனால அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் குறைவாக வச்சிருக்கான். நம்ம கேட்கிற தேவைகளை பரிபூர்ணமா நிறைவேற்றது கிடையாது. ஏன்னா நாம் அல்லாஹ்வுக்கு குறை வைக்கிறோம். எந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னானோ அந்த நபியுடைய வாழ்க்கை வணக்க வழிபாடுகள் இப்படி இருந்தது என்பதை சொல்லி காட்டுகிறேன்.
ஒவ்வொரு சஜிதாவிலையும் 50 வசனங்கள் ஓதுகின்ற அளவு ருக்குவிலும் சுஜூதிலும் இருந்தார்கள் என்று சொன்னால் 11 ரக்காயத்துகள் தொழுது முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் அவர்களுடைய தொழுகை என்பது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். நிறைய செய்திகளை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுகளை பார்க்கலாம். வரலாற்றிலே ஒரு செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். புகாரியில பதியப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதாக ஒரு மனிதர் கேட்டார். சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுமை அடைகின்ற வரைக்கும் உட்கார்ந்தே தொழுததில்லை. அவங்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுங்க? வயோதிக காலம் வருகின்ற வரை, கடைசி கட்டத்திலவா அதுவரை அவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து தொழுதாக வரலாறே கிடையாது. இன்னைக்கு அம்மாள் என்ன செய்யறான் பத்தியா சொல்லுவாங்க, மருத்துவத்தை எங்கதான் சேர்ந்து வைக்கும் பார்க்கலாம். நான் படி சொல்வதற்காக சொல்லவில்லை, இங்கெங்கேயோ நாமெல்லாம் வெளியில் நம்முடைய தேவைகளுக்கு செல்கிறோம். ஒரு 2 ரக்காயத்தை நின்று தொழுவதற்கு கூட நம்மளுடைய உள்ளத்தில் ஆசை என்று சொன்னால் நாம தொழக்கூடிய தொழுகையில் என்ன பாய்தா என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க. வயோதிகம் அடைகின்ற வரை பெருமானுடைய தொழுகையின் அமைப்பு எப்படி இருந்துச்சு? ஒரு நாள் கூட உட்கார்ந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு எப்ப முழுமை வர ஆரம்பிச்சுச்சோ, இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்ற சூழ்நிலை வரணும், அப்பதான் பெருமான ஸல்லல்லாஹு உட்கார்ந்து வருவாங்க. அதுவரை பெருமானாருடைய தொழுகை. இன்னைக்கு நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, பள்ளிகள்ல சேர்கள் எல்லாம் நிரம்பி விட்டது. பள்ளிகள் எல்லாம் சேர்களாக நிரம்பி விட்டது. தொழுகையை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு குதிரை வீரனை போன்று சுறுசுறுப்பாக, ஒரு படை வீரனை போன்று, படை வீரனுடைய பழக்கம் எப்படி இருக்கும்? எப்ப வந்தாலும் சுறுசுறுப்பா இருப்பான். ஏன்னா அவன் சோர்வான அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஆபத்து. ஒரு போர்க்களத்துல செல்லக்கூடிய படைகள் எப்படி இருக்க வேண்டும்? சுறுசுறுப்பாக. அவன் செல்கின்ற குதிரையை காற்று வேகமாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் இவனுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு. இதே போன்றுதான் நாம் ரப்பிடத்தை வழங்கும் பொழுது ஒரு படையீரனை காட்டிலும் சுறுசுறுப்பாக. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தொழுகையின் அமைப்புகள் அதிகம் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? ஃபர்ஸ்ட் கடைக்கு தப்பீர் கட்டுறாரு, 2வது கடைக்கு அவர் என்ன செய்யறாரு? அதற்கு இந்த பஞ்சத்தில் பெரிய சுறாவும் ஃபர்ஸ்ட் கடைக்கு ஓடுவார். ஓடிட்டு 2வது கடைக்கு என்ன செய்யறாரு? திரும்பவும் பெரிய சுறா ஓடிதான் என்ன செய்யறது சொல்லி நீங்க உட்கார்ந்துடுறாரு. நம்மளுடைய வழிபாடுகள் அப்படிதான் இருக்கு. பெருமானார் கடைசி காலம் வரை பெருமானார் உட்கார்ந்து கொள்வதாக வரலாறு கிடையாது. யோசிச்சு பாருங்க. நிறைய செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவிலும் சுஜூதிலும், ஒவ்வொரு ருக்குவிலும் சுஜூதிலும் 40 வசனங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் இருப்பாங்க. பெருமானாருடைய கடமை என்ன சொன்னா, நிற்கையில எவ்வளவு நேரம் நிற்கிறாங்களோ அதே அளவு ருக்கு இருப்பாங்க. தக்பீர் கட்டி நிற்கிறாங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல எவ்வளவு நேரம் நிற்கிறாங்களோ அவர்களுடைய அந்த தொழுகையுடைய அந்த தியாகம் நிற்கக்கூடிய அந்த அளவு எவ்வளவு நேரம் இருக்குமோ அதே அளவு ருக்கு இருக்கும். 1 மணி நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டாங்களா, ருக்குல 1 மணி நேரம் இருப்பாங்க, சஜ்தாவில் 1 மணி நேரம். ஒரு ரக்காயத்திற்கு, ஒரே ஒரு ரக்காயத்திற்கு பெருமானாருடைய தொழுகையுடைய அளவு இது. நம்ம தொழுகையுடைய அளவெல்லாம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படித்தான் அல்லாஹ்வுடைய உதவி அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும்? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ரலியல்லாஹு அன்ஹும் வருவாங்க. அவர்கள் நாம் பொருந்தி கொண்டோம், நாம் அவர்களை பொருந்தி கொண்டார், எங்களை என்னை பொருந்தி கொண்டார்கள் சொல்லுவாங்க. அவர்களை நாம் பொருந்தி கொண்டோம், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள். இந்த சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு சும்மா அவங்க சஹாபாக்கள் இருக்க எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு அதற்காக வேண்டிய அர்ப்பணிப்புகள். யோசிச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கூட பள்ளியில் நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு நமக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது. ஒரு சிறப்பான மஜ்லிஸ்ல நம்ம வந்திருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை பாருங்க, எத்தனை பேர் முஸ்லீம்கள் இருக்கோம். இந்த கோயப்பாளையத்துல எத்தனை முஸ்லீம்கள் வாழ்றோம். ஆனா வந்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க. ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னா நாளைக்கு மௌத்தாம்போட கிழவி முகத்தும் ஓடி போயிட்டார். உண்மையா இல்லையா? உலகத்தின் மீது ஆசை, இந்த உலகத்திலே நாம் வரப்போகிறோம் என்ற ஆசையோடு வாழ்கிறோம். ஒரு நாள்
இருந்தாலும் சரி மரணம் வந்தே தீரும். அன்னைக்கு விவாதத்தில் நம்மளுடைய ஆர்வங்கள் ஆசைகள் எல்லாம் கடமைக்காக வேண்டி ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போன்று மாறிடுச்சு. வேலூர் பக்கத்தில் வாணியம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எதற்காக சொல்லி காட்டினா, இன்னைக்கு நம் சமூகத்தினுடைய நிலைமை இந்த தொழுகையுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இதை செய்ய சொல்லி காட்டுறேன். வேலூர் பக்கத்துல வாணியம்பாடின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல புதுசா ஒரு ஆளுக்கு நிக்கா முடிக்க போறாங்க. ஒரு பையனுக்கு, ஒரு இளைஞனுக்கு. அவர் அன்னைக்கும் பள்ளியாசலுக்கே வர்றாரு. அவரு அன்னைக்கும் பள்ளியாசலுக்கே வர்றாரு. வந்து பார்க்கிறாரு, கோயில் தான் பள்ளியாசலோ, இதே பள்ளியாசலோட இதை வந்து தொழுகாம போல. பள்ளியை பார்த்ததே இல்லை. இன்னைக்கும் சமூகத்தில் சில இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு விஷயத்தை விளைவிக்கங்க. உங்களுக்கு தொழுக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தொழுதுக்கங்க. உங்களுக்கு தொழுக வைக்க ஆரம்பிச்சா அதை நீங்க கேட்க முடியாது. உங்களுக்கு தொழுகை வைப்பதற்கு முன்பு நீங்க தொழுது கொண்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாளைக்கு மக்களும் கண்ணியத்தை கொடுப்பான். அப்படி உங்களுக்கு தொழுகை வச்சுட்டாங்கன்னா அதை நீங்க கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அவர் இளைஞர் என்ன செய்யறாரு, பள்ளிக்குள்ள வர்றாரு. அவருக்கு பள்ளியாசலே பார்த்ததுனால அவருக்கு தொழுகை பற்றி எப்படி தெரியும், உடமை பற்றி எப்படி தெரியும்? அவர் சொல்றாங்க, வந்ததுனால சில ஊர்கள்ல ஒளி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல ஒளி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல உதவி எடுத்து வாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் ஒளி எடுத்துட்டு வாங்க, அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஒழுங்கு ஒரு பெரிய பொருள் வர அதை ஏன் எடுத்துட்டு வரணும் முயற்சி பண்றாரு. இப்படியே பார்க்கிறார், சுத்தி மாத்தி பார்க்கிறார், இப்படியே என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. ஒண்ணுமே இல்லையே, என்ன எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப பள்ளியினுடைய மத்திய சொல்றாரு, தண்ணியை காமிச்சு சொல்றாரு. இதே பாணியை வசூல் இந்த அடுப்பு ஓடி எடுத்துக்கிறார். அவர் எட்டி பார்க்கிறார், ஒழு உள்ள கிடக்குவல, ஒழு உள்ள ஏதோ கிடக்குவல. இன்னைக்கு நாம் இளைய சமுதாயத்தினுடைய நிலைமை, இளைய சமுதாயம் மட்டுமல்ல, எல்லோருடைய நிலைமையும் இதுதான். இது செய்வதற்காக வேண்டி சொல்லவில்லை, ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுது. ஒழுவுடைய தப்பிப்பை எட்டி பார்க்கிறார், ஒன்றும் தெரியல. அவர் மோதினார், வழி காமிச்சார், ஆபரேஷன் அவரோட என்ன செய்யறாரு, வந்து திரும்ப சொல்றாரு, ஒழுங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் எடுத்துட்டு வாங்குறாரு. இப்ப இந்த மூலையில இருந்த பார்த்தது, ஒருவேளை இந்த மூலையில சரியா தெரியல, அந்த மூலையை போய் பார்க்கிறாரு. இந்த மூலையில சரியா தெரியல, அதனால அந்த மூலையை போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கிறாரு. சுத்தி வந்து 4 மூலையை பார்க்கிறாரு. அவங்க கடைசியில போனார், வந்து ரொம்ப கடிஞ்சு என்ன செஞ்சாரு, எடுத்து சீக்கிரம் வர அப்படின்னு சொல்றாரு. ஒரு முடிவு வந்தாரு, இன்னைக்கு எதுக்காக வர அவரு என்ன செய்யறாரு, உள்ள புதிச்சிட்டாரு, உள்ள புடிச்சிட்டாரு. வழியில் எப்படி எடுத்தாலும் அப்படி எடுத்தாலும் நிக்கா நடக்கணும், நடக்காம போச்சா சிக்கவே என்ன செய்யறாரு, எடுத்து வந்தே அதை முடிவு பண்ணாரு. வேற வழி நாம தொகுத்தோடு என்ன செய்யறாரு, ஈரத்தோடு நினைவு வருகிறார். 9 நாள் கேட்டாரு, அட ஜாகிலே என்னடா பண்ண முடியாது சொல்றாரு. क्या बात, इधर वजू नहीं उधर वजू नहीं, इधर वजू कहीं पाते हैं तो वजू कहीं पाते हैं, ये नहीं है, इन्हें अन्य काम चाहिए, चेत आत्माला केरक की नशा उन्हें वजू चाहिए. கடைசில வழி இல்லாம அவர் ஆபரேஷன் பண்ண காலோட என்ன செய்யறாரு, ஒழு எப்படி செய்யணும்னு உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய நிலைமை தான். யோசிச்சு பாருங்க, ஒழுவை கூட எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாத சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா பாதுகாக்க வேண்டும். ஆனால் பெருமாளுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு தொழுகையிலும் ருக்குவும் சுஜூதும் எவ்வளவு நேரம் இருப்பார்களோ அதே அளவு ருக்குவில் இருப்பார்கள், சென்றார்கள் இருப்பார்கள். நிறைய செய்திகளை சொல்லலாம் வரலாற்றில் ஒரு செய்தி, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹுதைபா இப்னு யமான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு நாள் ஹுதைபா இப்னு யமான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து செல்கிறார்கள். ஒரு நாள் மதீனாவிலே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் மதீனாவில் ஒரு பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது உபரியான வணக்கங்கள், அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து நாமும் தொழுது கொள்ளலாம் என்ற ஆசையோடு ஹுதைபா பின்னால் வந்து நிற்கிறாங்க. அவன் நிற்கும் பொழுது என்ன செய்யறாங்க, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டாங்க, பெருமானாருக்கு நான் வந்தது தெரியும் அப்படின்னு சொல்லி
பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீருக்கு என்ன செய்றாங்க? அல்ஹம்து சூரா ஓதுறாங்க. அடுத்து என்ன செய்றாங்க? சூரா பக்ராவுடைய ஆயத்தை பக்ராவுடைய சூரா ஓத ஆரம்பிக்கிறாங்க. 100 வசனங்கள் கிடைக்கிறது. குர்ஆனிலே பெரிய சூரா எதுனா சூரா பக்ரா தான். கிட்டத்தட்ட 2 ஜுஸுக்கு நெருங்கி வரும். குர்ஆனுடைய சூறாக்களே பெரிய சூரா 2 ஜுஸு 200 சில்லற வசனங்கள் அதில் இருக்கு. இப்போ 100 வசனங்களை ஓதுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எண்ணிக்கிட்டார் 100 வசனத்துக்கு அப்புறம் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு ருக்கு செஞ்சுருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அப்படி சொல்லி 3 தடவை சொல்லிட்டு திரும்ப ஓத ஆரம்பிச்சாங்க. 100 வசனம் முடிஞ்சிருச்சு. திரும்பவும் என்ன செய்யறாங்க? 200 வசனங்கள் நிறைவு செய்யப்படுகிறது. 200 வசனங்கள் நிறைவு செய்யப்படுகிறது. இவர் விளங்கிக் கொண்டார். என்ன செய்யப்படுது? 200 வசனத்துக்கு அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூச்சிக்கிறாங்க. அப்பவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து என்று சொல்லிவிட்டு திரும்பவும் ஓத ஆரம்பிக்கிறார்கள். இவருக்கு வந்தவருக்கு பெருமானோடு நின்று விட்டோம். எப்படியாவது தொழுக வேண்டும் என்ற ஆசைங்க. ஆனால் பெருமானாருடைய தொழுகையுடைய அளவை பார்த்தால் இருப்போமா என்ற சந்தேகத்தில் இருந்துவிட்டது. வேறு வழியினால் என்ன செய்யறாங்க? சரி பெருமானோடு எப்படியாவது தொழுகை என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க. அப்ப அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சூரத்துல் பக்ராவை நிறைவு செய்கிறார்கள். அவர் முடிவு செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இப்பயாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செஞ்சுருவாங்க. சூரா முடிஞ்சிருச்சு. அஜரத்து எப்படி ருக்குவுக்கு போறாருன்னு நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? அவர் ஆயத்தை முடிக்கும் பொழுது ருக்குவுக்கு போக நேரத்தில் இழுத்து முடிப்பார். வல்லாஹு கைருல் வாக்கிமா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன் அப்படிங்கறத முடிவு பண்ணிடுவோம். அதுல ருக்குவுக்கு போறாரு. அல்ஹம்துலில்லாஹ் முடிவு பண்ணிடுவோம். இதே போன்று பெருமானாருடைய அந்த சூறாவுடைய முடிவு இப்படி இருந்தது. அவர் முடிவு செய்துவிட்டால் பெருமானார் ருக்குவுக்கு சென்று விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து என்று சொல்லிவிட்டு சூரா ஆல இம்ரானை ஓத ஆரம்பிச்சாங்க. சூரா ஆல இம்ரான் ஓடுகிறது. சூராவுடைய வசனங்கள் ஓடுகிறது. ஆல இம்ரான் முடிந்து விட்டது. அப்பொழுது ஆசைப்படுகிறார் பெருமானார் முடித்து விடுவார்கள் என்று. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து என்று சொல்லிவிட்டு சூரா மாயிதாவை ஓத ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ரக்காயத்தில் எவ்வளவு பெரிய நீண்ட நெடிய நேரத்தில் எப்படிப்பட்ட நெடிய இந்த உலகத்தின் அருட்கடலை ரப்பல் அருட்கடலை காட்டுகிறார். ரப்பு சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அருட்கொடையாக வந்தவர் பெருமானாருடைய தொழுகை எப்படி இருந்தது? மாயிதாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். அந்த சூறாவை முடித்த பின்பு கியாமிலே நிற்கும் பொழுது எவ்வளவு நேரம் நின்றார்களோ அதே அளவு ருக்குவிலும் நிற்கிறார்கள். ஒரு ரக்காயத்து முடியல, இன்னும் ஒரு ரக்காயத்து முடியல, முடியல, ருக்குவில் அதே அளவு நிற்கிறாங்க. திரும்ப சுஜூதிற்கு போகிறார்கள். சுஜூதில் அதே அளவு அந்த முடிவு செய்தார்கள். பெருமானாருக்கு ஈடு கொடுப்பது அளவிற்கு நமக்கு உதவி கிடையாது. ஒரு ரக்காயத்தோடு நிறைவு செய்து ஒரு ரக்காயத் யோசிச்சு பாருங்க. 2 ஜுஸுங்க. அதுவும் பெருமானாருடைய கிராத்துடைய அமைப்பெல்லாம் நம்மள கடலெல்லாம் ஓட மாட்டாங்க. அந்த வசனத்தினுடைய ஆழத்தை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய அந்த எழுத்துடைய பயிற்சியுடைய முறையை அறிந்து அழகாக தெளிவாக நிறுத்தி நிதானமாக ஓடக்கூடியவர்கள். எவ்வளவு நீண்ட நெடிய நேரத்தொழுகை! ஒரு ரக்காயத்துடைய அளவை சொன்னா பெருமானாருடைய 16 ரக்காயத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க. அந்த தொழுகையுடைய அளவை தான் முடிவு. நம்ம தொழுகையுடைய அளவு 5 வக்துமே அதிகபட்சமான 1 மணி நேரம் தருவோம். 5 வக்து தொழுகையுடைய நம்ம செலவழிப்பதற்கு நேரம் எவ்வளவுங்க? 1 மணி நேரம். ஒரு ரக்காயத்துக்கு 10 நிமிஷம். அதிகபட்சம் அவ்வளவுதானே. 10 நிமிஷம்ன்றது பஜரை போன்ற தொழுகை. மற்ற தொழுகையா 10 நிமிஷம் வராது. 10 நிமிஷம் அதே தெரிந்தாங்கன்னா அவர் மட்டும் தான் நிக்கணும். போதையார் வழி இல்லாம லைட்டை வந்து கேமரா வந்து அவருக்கு நான் சொல்லுவாங்க. இதான் உண்மை. இதுதான்
வரும். அது ரமலான் போன்ற காலங்கள்லாம் சொல்லவே வேணாம். சகல் வச்சுட்டாருன்னா சுபஹானல்லாஹ் இவர் அப்படியே சாயத்தை பார்ப்பாரு. அதனால என்ன செய்வாரு, சகல் முடிஞ்சே பள்ளியாசலுக்கு முதல் எதுக்கு அதை ஜன்னலோட போய் சாப்பிட்டு சகல் முடிச்ச உடனே பள்ளிக்கு முதல் எதுக்குங்க அது 3 கிடைக்கணும். ஆழ்ந்த தியாகத்துக்கு போவாங்க. எப்படி நம்மளுடைய உதவி கிடைக்கும் நமக்கு யோசிச்சு பாருங்க. வரலாற்றுடன் நிறைய செய்திகளை நாம் சொல்லலாம். அதான் ததாவும் வகையெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஆயிஷா வகையில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. அதான் ததா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆயிஷா வகையாக கேட்கிறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் எங்களுடைய தாயே, பெருமானாருடைய வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு அதிசயமான நிகழ்வு சொல்லிக்காங்க அப்படி கேட்காங்க. பெருமானாருடைய வாழ்க்கையில் அவர்களோடு வாழக்கூடிய ஒரு குடிப்பினை கொடுத்தவர்கள், அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ அதிசயங்கள் நடந்திருக்கு, நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. அப்படி ஆச்சரியமான விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பெருமானாருடைய வாழ்க்கையே எதுல ஆச்சரியம் இல்லை, எதுல அதிசயம் இல்லை, பெருமானாரே அதிசயம் அல்லவா, பெருமானாரே ஒரு ஆச்சரியமான படைப்பு அல்லவா, அவங்க வாழ்க்கையை அதிசயத்தை பத்தி கேட்கணுமா. சொன்னாங்க, ஒரு சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. இரவு தூங்குவதற்காக, இரவு தங்குவதற்காக இடத்துல வர்றாங்க. அப்படி வரும் பொழுது நடு இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல கேட்காங்க, என் அருமை துணைவியே ஆயிஷாவே, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுன்னு கேட்கிறாங்க. அந்த பெருமானார் அந்த கேள்வி கேட்டதுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அது மனைவிக்குரிய நேரம், அது மனைவிக்குரிய நேரம், அதனால அவர்களுக்கு அனுமதி கேட்டாங்க. அது உபரியான தொழுகை நாள், பரவாயில்லை இருந்தால் கேட்க மாட்டாங்க. உபரி தொழுகை, அதிகப்படியான தொழுகை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலிருந்து நாம் அவர்களுக்கு அனுமதி கேட்டுவிட்டு செல்வதுதான் முறை என்று விளங்கியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, சரி அவர் சொல்லலாம் போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தொழுகிறாங்க, 2 ரக்காயத் ரெண்டு தொழுகிறாங்க. தக்பீர் கட்ட ஆரம்பத்திலிருந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், 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 அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ரக்காயத்தினுடைய ருக்குவுக்கு செல்கிறார்கள், திரும்பவும் அழுகிறார்கள். அவர்களுடைய அழுகையின் காரணமாக அந்த புனிதமான தாடியின் மீது கண்ணீர் வடிந்து நெஞ்சுகளெல்லாம் போட ஆரம்பிக்கிறது, நெஞ்சுகளெல்லாம் வடிந்து ஓடுகிறது. ருக்குவிலும் அழுகிறார்கள், திரும்ப ருக்குவிலிருந்து எழும்பவும் அழுகிறார்கள், திரும்ப சஜ்தாவிலும் அழுகிறார்கள், சஜ்தாவிலிருந்து எழுந்த முதல் ரக்காயத்தில் உட்காரும் போது அமரும் பொழுதும் அழுகிறார்கள். இப்படி 2 ரக்காயத்தினுடைய தொழுகையுடைய அளவு அழுகையை கொண்டே ஓடுகிறது. தொழுது முடித்து ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யார சொல்லலாம், எல்லா பாவங்களையும் விட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் அல்லவா நீங்க, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கான். நீங்க பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், நீங்க பாவம் செய்யாதவங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு சலுகையை கொடுத்திருக்கான், எவ்வளவு வாய்ப்பு கொடுத்திருக்கான். நீங்க பாவமே செஞ்சாலும் சரி உங்களுக்கு மன்னிப்பு. இந்த வாய்ப்பு கிடைச்சும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு வசனம் இறங்குறது, இன்னஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார், நிச்சயமாக இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த, இரவையும் பகலையும் மாறி மாறி படைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். இந்த ஆயாத்தில் உள்ளன்பா அறிவுடையவர்களுக்கு இது ஒரு பெரிய சான்று. அல்ல இந்த வசனத்தை இறக்கிறான். இந்த வசனத்தை இறங்கி இதை பார்க்க நான் எப்படி படிப்பினைவராக இருக்க முடியும்? ஆயிஷா பெருமானாருக்கான வசனமே இறங்குது, அவர்களுடைய விஷயத்துல தான் இறங்குது. பொதுவாக என்ன செய்யறான், வசனத்தை இறக்கி வைக்கிறான். அதை பார்த்து விட்டு பெருமானார் சொன்ன வார்த்தை, 2 ரக்காயத் அவருடைய தொழுகையுடைய உள்ளச்சல் இவ்வளவு இருந்தது. இன்னைக்கு தக்பீர் கட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா சிந்தனையும் வருது. 2 இடத்துல நம்ம தொலைச்ச பொருளை பூரா கண்டுபிடிச்சலாம்.
ரெண்டு இடத்துல நம்ம தொலைச்சிக்கலாம், ஒரு பொருள் தொலைஞ்சு வச்சுக்கலாம், கண்டுபிடிச்சலாம். ஒண்ணு இமாதத்துடைய நேரத்துல, இன்னொன்று கைவரை நேரத்துல. இந்த ரெண்டுலையும் சும்மாவே இருப்போம், வேற ஒன்றும் செய்யப்போறது இல்லை. இந்த ரெண்டு இடத்துல தான் நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் அமைதியாக இருக்கிறது. அப்ப அமைதியாக எப்படி இருக்க ஆரம்பிக்கிறோமோ நன்னால என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், சிலர்கள் தூங்க ஆரம்பிச்சிடும். ஒரு கதவு சொல்லுவாங்க, ஒரு ஆளு இமாம் பள்ளி இமாம்னு தொழுகை நடத்துகிறார். அது 4 ரக்காயத்துள்ள தொழுகை. உதாரணமாக யுவர் தொழுகை வச்சுக்கிறோம். யுவர் தொழுகை நடத்துகிறாரு. அந்த இமாம் என்ன செய்யறாரு, 3 ரக்காயத்திலேயே சலாம் கொடுத்து விடுறார். 3 ரக்காயத்திலே சலாம் கொடுத்து விடுறார். பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுது. பாதி பேர் சொல்றாங்க அதற்கு 4 ரக்காய் தான் தொழுக வச்சாரு அப்படின்னு பாதி நபர்கள் சொல்றாங்க. மீறியவர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த அதற்கு 3 ரக்காயத்தை தொழுக வச்சாங்க. அப்ப 2 பிரிவுகளாக இருக்கும் பொழுது அந்த 2 பிரிவுகளுக்கு மத்தியில் ஒரு ஆள் எடுத்து சொல்றாரு, நான் சத்தியை விட்டு சொல்லுவேன் அதற்கு 3 ரக்காயத்தை தொழுவாரு. அதற்கு 3 ரக்காயத்தான் தொழுக வச்சாரு. சபையில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஒருவேளை தொழுகையில ரொம்ப பெரிய சிந்தனையோடு தொழுப்பாரோட, ரொம்ப கவனத்தோடு தொழுப்பாரோட, அவருடைய சிந்தனை தடுமாறக்கூடாது கவனிச்சுக்கிட்டே இருக்கு தொழுப்பாரோட. எப்படிப்பா கண்டுபிடிச்ச, எப்படி உறுதியா சொல்ற? அப்போ சொன்னாரு, எனக்கு மொத்தம் 4 கடை இருக்கு. எனக்கு மொத்தம் 4 கடை இருக்கு. ஒவ்வொரு ரக்காயத்தையும் இந்த 4 ரக்காய தொழுகையில ஒவ்வொரு ரக்காயத்தையும் ஒவ்வொரு கடையுடைய கணக்கு வழக்கம் பார்த்து முடிச்சுங்க. ஒவ்வொரு ரக்காயத்தையும் ஒவ்வொரு கடையுடைய கணக்கு வழக்கம் பார்த்துருங்க. 3 கடையுடைய கணக்கு வழக்கம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு கடை பாக்கி இருக்கு. அவ கண்டிப்பா அதுக்கு ஒரு ரக்காய் பாக்கி அப்படின்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய விவாதத்தில் இந்த நிலைமையில் தான் நம்மை விவாதத்தில் இருக்கு. தொழுகையில வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சிந்தனைகளும் கொண்டாடும். ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல சொல்ற செய்தி என்ன தெரியுமா? தொழுக வந்துட்டேன்னா அல்லாஹ் ஓ முன்னால நிக்காத சிந்தனையோடு தொழுது. அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், நீ அவரை பார்க்கிற, 2 பேரும் பேசிக்கிறீங்க, அந்த சிந்தனையோடு தொழுது அப்படின்னு நமக்கு குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், தக்பீர் கண்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு சோழ கொடுக்கணும். அந்த சாவி நம்ம மறந்து சொல்லிட்டேன், அவர் அங்கே போனாலும் வந்தாரா என்னன்னு தெரியல, அவன் சிந்தனை கொடுக்கணும். பெருமானாருடைய தொழுகை எப்படி இருந்துச்சு அதெல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அறிவித்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான நிகழ்ச்சி ஏதாவது சொல்லுங்க ஐஷா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயத்தை சொல்லி சொன்னாங்க. அப்ப பெருமானாருடைய வாழ்க்கையோடும் அதிசயம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வரலாற்றில் நிறைய செய்திகளை சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இவ்வளவு சிரமம் எடுத்து தொழுதார்கள் என்பது ஒரு பகுதி. தொழுகை மீது பெருமானாருக்கு இருந்த ஆர்வம் எவ்வளவு விஷயமாங்க. எப்படிப்பட்ட நபிங்க, இந்த துன்யாவே அவர்களுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட நபி தொழுகையின் மீது கடமையான தொழுகை மட்டுமல்ல உபரியான வணக்கங்களின் மீது பெருமானாருடைய தேட்டம் எவ்வளவு இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும். அதற்காகவே இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறேன். வரலாற்றில் ஒரு செய்தி, அது அப்துல்லாஹ் இப்னு சல்மான் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரை முடிச்சு வர்றாங்க. அப்படி முடிச்சு வரும்போது அந்த போர்ல விட்டு போன பொருள்களுக்கு பேரு கனிமத்து பொருட்கள் சொல்லுவாங்க. அந்த போர்ல எதை விட்டு போறாங்கல்ல அந்த பொருளுக்கு பேர் என்ன, கனிமத்து, இலவசமாக கிடைத்த பொருள் அப்படின்னு அர்த்தம். அந்த இலவசமாக கிடைத்த பொருள்களை என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, தேவையுள்ள பொருள் எது தேவையில்லாத பொருள் பிரிக்கிறாங்க. மூணாவது பதியப்பட்ட ஹதீஸ், தேவையுள்ள பொருள் எது தேவையில்லாத பொருள் எது, எது பயன்படுத்தக்கூடிய பொருள் எது பயனற்ற பொருள் எது என்று 2 தரமாக பிரிக்கிறாங்க. அதுல பயன்படுத்தக்கூடிய பொருளை கூட எடுத்துட்டு பயனில்லாத பொருட்கள் எல்லாம் வந்து விட்டுறாங்க. அப்ப அந்த எடுத்துட்டு வந்த பொருட்களை என்ன செய்யறாங்க, விற்பனை செய்யறாங்க. பொருட்கள் வாங்க விற்பனை செய்யறாங்க. சந்தையில போய் என்ன செய்யறாங்க, இந்த பொருளுடைய விலையை சொல்லி விற்கிறாங்க. அவர் இப்படி வித்துக்கிட்டு இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வேகம் ஓடி என்று சொல்றாரு, யார் சொல்லலாம்,
இன்னைக்கு எனக்கு கிடைச்ச வியாபாரத்துல கிடைச்ச லாபத்தை போட்டு இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சொல்லலாம். நிறைய லாபம் கிடைச்சிச்சு, பொருளை வித்தது வாங்கல, நிறைய லாபம். அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்றேன். எங்க பொருளை பூரா வியாபார பொருள் வித்து லாபம் அதிகமா இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். அதான் உண்மை. அதே போன்று அந்த சகாபி அவருடைய சந்தோஷத்தை பெருமானாருக்கு பகிர்ந்து கொள்வதற்காக ஓடோடி வந்து சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க. எவ்வளவு நீங்க விற்கிற பொருள் விற்பனை செய்கிறீர்களா, அந்த பொருட்கள்ல எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சு? அந்த சகாபி சொன்னார், யார சொல்லலாம், பொருளை விற்கிறது வாங்குறதுல எனக்கு இன்னைக்கு லாபம் மட்டும் அசலுங்க, லாபம் மட்டும் 300 ஊக்கியா கிடைச்சிச்சு. அதாவது 300 வெள்ளி காசு கிடைச்சிச்சு. 300 வெள்ளி காசு எனக்கு கிடைச்சிச்சு. இது மாதிரி இதுவரைக்கும் வாழ்க்கையில கிடைச்சதே இல்லை. சந்தோஷத்துல துட்டி குடிக்கிறார். முதல்ல 300 ஊக்கியா அப்படின்னா எவ்வளவு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊக்கியா அதாவது ஒரு வெள்ளிங்கிறது 40 திரகம் சேர்ந்தது ஒரு வெள்ளி. 40 திரகம், திரகம் சொல்றோம்ங்களா, தீனார் திரகம் சொல்றோம்ங்களா, 40 திரகம் சேர்ந்தது ஒரு ஊக்கியா, ஒரு வெள்ளி காசு. ஒரு திரகம் என்பது, ஒரே ஒரு திரகம் என்பது 3 கிராம் வெள்ளி. ஒரு திரகம் என்பது 3 கிராம் வெள்ளி. ஒரு வெள்ளி என்பது 40 திரகம். அப்ப ஒரு திரகத்துடைய அளவு 3 கிராம். இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா அவருக்கு அன்னைக்கு லாபம் எவ்வளவு கிடைச்சதுன்னா 3600 வெள்ளி காசு கிடைச்சது. 3600 வெள்ளி காசு, 3600 கிராம் கணக்கு. நீங்க தங்கமா கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 கிராம் சேர்ந்து எவ்வளவு இருங்க, ஒரு பவுன் வந்துடும். 3600 கிராம் எத்தனை பவுன் இருந்தா கணக்கு பண்ணிக்க. இவ்வளவு லாபம் கிடைச்சு. அது ஒரு பவுன் இருக்கிறது 50 ரூபாய் தெரிஞ்சிச்சு. இவ்வளவு லாபம் கிடைச்சி சந்தோஷத்தை வந்து குதிச்சு சொல்றாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத காட்டிலும் அதிகமா லாபம் கிடைக்கும் விஷயம் சொல்லணுமா? இது என்ன லாபம்? இது எவ்வளவு? இது என்ன லாபம்? இதுல என்ன சந்தோஷம் அடைய? இதை காட்டிலும் சிறந்த லாபத்தை சொல்லி தருவோம் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 ரக்காயத்து தொழுவது இது எல்லாத்தையும் கட்டில் சிறப்பிச்சு. யோசிச்சு பாருங்க, 2 ரக்காயத்து நீங்க தொழுகிறீங்கல்ல, இந்த 2 ரக்காயத்து தொழுவது இந்த 300 ஊக்கியா கிடைப்பதை காட்டி உங்களுக்கு சிறப்பு. நம்மளால போய் சொன்னா சொல்லுவாங்க, அதற்கு சொல்லிட்டு போயிடுவாரு, சம்பாதிக்கிறார் அவர், வீட்டை கட்சி விடுறாரு அவர், அடிச்சு விடுறாரு, எவ்வளவு படிக்க வைக்கிறார் அவர் படிக்க வைக்கிறாரு, அங்க பீஸ் கேட்டா நீங்க பீஸ முடியுவாங்க, அவர் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா பெருமாள் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு லாபம் கிடைக்கும் கூட பெருமாள் சொன்ன வார்த்தை என்ன? 2 ரக்காயத்து எனக்கு தொழுகை கிடைக்கும், அதுவே எனக்கு போது, இதெல்லாம் என்ன லாபம்னு சொன்னாங்க. இதுதான் பெருமாள் தொழுகைக்கு கொண்ட ஆர்வம், ஆசை. இன்னைக்கு அந்த உம்மத்துல நாம பிறந்திருக்கோம் பெருமையா சொல்லிக்கிறோமே தவிர அவருடைய செயல்பாடுகள் நான் எனக்கு சேர்த்தே சொல்றேன். எல்லா நேரத்திலும் நம்ம கரெக்டா இருக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, வரலாற்றுல நிறைய செய்திகளை சொல்லலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய சிறிய தந்தையே, உங்களுக்கு நன்கொடையை கொடுப்பதை பற்றி உங்களுக்கு சொல்லத்தரவா? நன்கொடை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, அது மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரவா? அன்பளிப்பு கிடைச்சா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, அது மாதிரி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லவா? இந்த செயலை செஞ்சா 10 பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்ல போற செய்திய நீங்க செஞ்சிட்டீங்கன்னா 10 பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா? சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் தஸ்பீஹ் நபின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தஸ்பீஹ் நபிகளை பற்றி எத்தனை தடவை கேட்கிறோம், படிக்கிறோம், கொள்றோம், எத்தனை தடவை சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. அதனுடைய முறையை சொல்லும்போது சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அருமை சிறிய தந்தையே,
தஸ்பீஹுடைய தொழுகையுடைய முறை எப்படி தெரியுமா? முதலில் தக்பீர் கட்டுகிறீர்களா, ஸனா ஓதிய பின்பு 15 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த கலிமாவை 15 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் அல்ஹம்து சூரா, துணை சூரா, அதற்கப்புறம் 10 தடவை, அதற்கப்புறம் ருக்குவிலிருந்து எழுந்து சஜ்தாவிலிருந்து எழுந்து இரண்டாவது சஜ்தா, இப்படி ஒவ்வொரு ரக்காயத்திலும் 75 தடவை ஓதிக்கொண்டு 4 ரக்காயத்துகளை நிறைவு செய்தால் 300 தடவை ஆகும். என் அருமை செய்ய தந்தையே, இதை தொழுங்கள், உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் சொன்னாங்க. என் அருமை செய்ய தந்தையே, இதை டெய்லி தொழுதுருங்க. எப்படி சொன்னாங்க? இதை டெய்லி தொழுதுருங்க, எப்போதுமே விட்டாதீங்க, கிடைச்ச நன்மையை விட்டாதீங்க, டெய்லி தொழுதுருங்க. அப்படி முடியலையா, வாரத்துல ஒரு நாள் சும்மா அன்னைக்காவது தொழுதுருங்க. வாரத்துல ஒரு நாள் சும்மா அன்னைக்காவது தொழுதுருங்க. அப்படியும் முடியலையா, எப்படியெல்லாம் பெருமாளுக்கு ஆசையை பாருங்க. எப்படியாவது இந்த சமூகத்தை தொழுக வைக்கணும், எப்படியாவது இந்த தொழுகை பக்கம், இந்த இபாதத்தின் பக்கம் அவர்களுக்கு ஆர்வத்தை கூட்டணும் சொன்னாங்க. வாரத்துல ஒரு நாள் எப்படியாவது தொழுதுருங்க. அப்படியும் முடியலையா, மாசத்துல ஒரு தடவையாவது தொழுதுருங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியும் முடியலையா, வருஷத்துல ஒரு தடவையாவது இதை தொழுதுருங்க. வருஷத்துல ஒரு தடவையாவது தஸ்பீஹ் தொழுதுருங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் முடியவில்லையா, ஆயுசுல ஒரு தடவையாவது தஸ்பீஹ் தொழுதுருங்க. அபூதாவுல பதியப்பட்ட ஹதீஸ் 1297 ஹதீஸ் நம்பர். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தஸ்பீஹ் அப்படி தொழுக வச்சா அதுக்கு ஒரு ஆள் அது இருக்கா இல்லையா, நான் இதுக்குள்ள டாபிக்குள்ள நான் போக விரும்பல. இபாதத் செய்யறதே பெரிய அவசியமான நிகழ்வு. அந்த இபாதத்தை தடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாச்சு. யோசிச்சு பாருங்க, அதை இபாதத் செய்யறாங்க சந்தோஷப்படு, அவனுக்கு உதவி செய்யாமல் பரவாயில்ல, உபத்திரமாக செய்யாமல் ஒவ்வொரு வணக்கங்களும் எப்படி எப்படி நாம செஞ்சோமோ அத்தனை இன்னைக்கு கேள்வி கேட்டே நாம என்ன செஞ்சோம். இது ஆகுமா, இது ஆகாதா, இபாதத்துல செஞ்சாங்க அவ்வளவுதான், செஞ்சாங்க செஞ்சா ரப்புடைய பொருத்தம் கிடைக்கும். ரப்புடைய பொருத்தம் வேண்டுமா, இபாதத். அதனால நாம பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி என்று சொல்லிக் கொள்வதே பெருமை அல்ல. பெருமானார் எதை கற்றுத் தந்தார்களோ, பெருமானார் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்வதுதான் உண்மையான பெருமானார் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு. எத்தனை பேருக்கு ஸலவாத் ஓதுறோம், எத்தனை பேரு பெருமான ஸல்லல்லாஹு ரபியுல் வந்துருச்சு, ரபியுல் அவல் சொன்னாலே முதல் வசந்தம் அர்த்தம், வசந்த காலம் ஆரம்பமாயிடுச்சு சொல்றோம். எத்தனை பேர் ஸலவாத் ஓதுறோம் சொன்னாங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக எனக்கு ஸலவாத் ஓது, மீது ஸலவாத் ஓதுனா எனக்கு எடுத்து காட்டப்படும் சொன்னாங்க. பெருமானாரை நான் நேசிக்கிறேன் வாயில சொன்னா பத்தாதுங்க, நம்ம வாழ்க்கையில அவங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு வரணும். வாழ்க்கையும் வார்த்தையும் எழுதி வச்சுட்டா பெருமானாருடைய நேசமாயிடுச்சா, பெருமானார் பிரியப்பட்டு ஆயிடுச்சா? அவர்கள் எதை சொன்னார்களோ, எப்படி வாழ சொன்னார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அப்படி வந்தால்தான் நான் பெருமானாரை நேசிப்பதுடைய உண்மையான அன்பு. அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக்கணும். யோசிச்சு பாருங்க, நிறைய செய்திகளை நாம் சொல்லலாம். அதனால அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை இந்த ரபியுல் அவல் நமக்கு கிடைச்சது. இந்த ரபியுல் அவல் நமக்கு கிடைத்தது பெருமானார் அவதரித்த மாதம் அல்லவா. அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகள், அவர்கள் மீது அதிகமான புகழ் மாலை பாடுவது. மௌலூது ஒரு காலத்தில் பெருமானாரை பற்றி புகழாத இடமே இல்லாம இருந்துச்சு. பெருமானாரை பற்றி புகழாத இடமே இல்லாத இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்கடா புகழ்வா அப்படின்னு தேடி தேடி போகக்கூடிய சூழ்நிலை. எங்க ஒரு சாதாரண ஒரு டீ வாங்கி கொடுக்குறான், அவனுக்கு பார்க்கிற நேரம் செலவு போடுறான். ஒரு ஆள் ஒரு டீ வாங்கி கொடுக்குறாரு, ஒரு சாயா வாங்கி கொடுக்குறாரு, அவன் பார்க்கிற நேரம் செலவு கொடுக்குறான். ஏன்? அவர் நமக்கு பெரிய உபகாரம் செஞ்சிருக்காங்க. ஒரு டீ அவர் குடிச்சு அது எப்போ நஜீஸா இருக்கும், அந்த நஜீஸுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மதிப்பு கூட நறுமணம் கவர்ந்த பெருமானாரை நான் கொடுக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் எப்படி இருக்கும்.
அதனால கிடைச்ச வாய்ப்புகள் நமக்கு அற்புதமான வாய்ப்புகள். அல்லாஹ் ஒரு தடவை தான் வாழ்க்கையை கொடுப்பான். அல்லாஹ் வாழ்க்கை ஒரு தடவை தான். இந்த துன்யாவை விட்டு சென்று விட்டால் நீ எவ்வளவு பெரிய இறைநேசராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் சரி, திரும்ப அனுப்பப்பட மாட்டார். துன்யாவுக்கு போயிட்டு சொன்னா நாம நினைச்சாலும் முடியாது. நீ எவ்வளவு பெரிய இறைநேச செல்வராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரூஹை கைப்பற்றிட்டா முடிஞ்சிச்சு. நாளை கிடைத்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இந்த ரமலான், இந்த ரபியுல் அவல் காலங்கள் மட்டும் அல்லாமல் எல்லா காலங்களிலும் பெருமானை அதிகமாக அன்பு வைப்பவர்களாகும், அதிகமாக அவர் மீது செலவாக போடக்கூடியவர்களாகும். அவர் எதை காட்டி தந்தார்களோ அந்த வணக்க வழிபாடுகளை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்வாக்கியசாலியாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றி அருள் புரிவானாக. வாக்கர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு